அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வீடியோ போடுவதன் மூலம் எனக்கு ஒன்று பிரசன்னமாகின்றது. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் குறிக்கப்பட்டவர்களே வகுப்பில் இணைந்து கொள்கிறீர்கள். உங்கள் முயற்சிகளை பாராட்டி கொண்டு நான் உங்களுக்கு கற்றல் நடவடிக்கைகளுக்கு வழக்கி செல்கின்றேன். அதாவது மாணவ செல்வங்களே, நாங்கள் என்னுடைய எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனிகள் என்கின்ற பயிற்சியின் 3வது மாதிரி பரீட்சையின் வினாத்தாள் 1 வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். வழமை போன்று நான் கூறுவது யாதென்றால், பரீட்சையை வெற்றி கொள்ள கடின முயற்சி அவசியமற்றது. இந்த நேரம் படித்துக் கொண்டிருந்தாலும் படிப்பு சுவையற்றதாக போய்விடும். அப்ப நீங்க குறித்த நேரம் ஒரு கொஞ்ச நேரமாக படித்தா கூடி அது மனதில பதியக்கூடிய முறையில படிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும். அதாவது எந்த ஒரு விடயத்தை நாங்க செய்தாலும் அதுல கூடிய கவனத்தோடு அதை மிகுந்த அக்கறையோடு செய்கின்ற பட்சத்தில் அது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கி கொள்ளும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அது உங்களோட பயிற்சியில வந்துடும். நீங்க பெரிசாக அதிக நேரத்தை விதியம் செய்து இந்த நேரம் புத்தகத்தோடு இருப்பதில் அர்த்தமே இல்லை. அது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ற செயலாக முடித்துவிடும். அப்ப நீங்க புரிகிற நேரமும் நீங்க விரும்புகிற நேரமும் அது எந்த நேரமாக இருந்தாலும் நீங்க படிக்கணும் என்று விரும்புகிற நேரத்துல படியுங்கோ. அதோட உங்களுக்கு ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுங்கோ, படிக்க வேண்டும்ன்றது. அது மனதிலே ஒரு உந்தலாக இருக்கணும். அந்த உந்தல் தான் எங்களுக்கு உற்சாகத்தை தரும். எங்களுடைய மனது உடலை ஆதிக்கம் பண்ணுகின்றது. எப்படி என்று சொன்னா, மனம் எதை நினைக்குதோ அதை உடல் செய்யும். இப்ப நீங்க கூடி இப்ப உற்சாகமாக இருக்கிறீங்க, அதிகாலை வேளை நீங்க சோர்ந்திருக்கீங்க, நித்திர கலக்கம்தான். ஆனா உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு காரணம் உங்களுடைய சூழ உள்ள உங்களுடைய பெற்றோர். என்ன காரணம் என்றால், அவர்கள் உங்களை எழுப்பி விட்டுட்டு அவர்கள் போய் நித்திர கொள்வார்களாக இருந்தால் அது தவறான நடவடிக்கை. அவர்களும் ஒழிப்பாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்களும் அந்த உங்களுடைய பரீட்சையை எதிர்நோக்கி மிகுந்த அக்கறையோடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நான் உங்களுக்கு பரீட்சை தாளுக்குள் நுழைந்து, அதாவது இன்று நாங்கள் பார்க்க போவது, அதாவது என்னுடைய வெற்றிக்கனிகள் என்கின்ற இதல்ல, அதாவது 3வது மாதிரி பரீட்சையின் வினாத்தாள் 1 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். இந்த வினாக்கள் அரச பரீட்சை வினாக்களை ஆதாரமாக கொண்டு தயாரிக்கப்பட்டவை. அது மட்டுமல்ல, எதிர்பார்ப்பு என்று எங்களுடைய அனுபவ கருத்தை கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். நான் கற்பிக்கின்ற போது வினாவை மட்டும் விளக்கம் தருவதோடு அதோட பரந்து கொஞ்சம் கூடிய விடயங்களையும் கற்பிப்பேன் என்பதை உறுதி கூறி நான் பரீட்சை தாளினுள் நுழைகின்றேன். இந்த 3வது மாதிரி பரீட்சை வினாத்தாள் 1 1வது பக்கம் 1வது வினா, பின்வரும் உரு பற்றிய பிழையான கூற்று யாது? இங்கே நாங்க ஒரு படத்தை பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிகிற ஒரு பேரு உண்டு, பஸ்ஸுக்குள்ள பயணிகள் இருக்கிறார்கள். பயணிகளுக்கிட்ட நடத்துனர் அந்த பயணச்சீட்டை வழங்கி பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு பணப்பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப இது ஒரு சேவை. ஏனென்றால் சேவை என்பதற்கும் பொருள் கிடைப்பது. இப்ப நாங்க கடையில போய் சீனி வாங்கினா எங்களுக்கு ஒரு பொருள் பரிமாறப்படுகின்றது.
இங்கு கிடைப்பது சேவை மட்டும்தான். ஒரு இடத்துல ஏறுறோம், இந்த இடத்துல இறங்குறோம். அங்கு ஒரு பொருளும் கிடைக்கவில்லை, இது சேவை. அப்ப இந்த சேவை பற்றிய சித்திரப்படத்தை பார்த்துவிட்டு நாங்கள் வினாக்களுக்கு நுழைப்போம். பேருந்தினில் சில பயணிகள், இதுல கவனிக்க வேண்டியது யாது? பின்வரும் உருவற்றிய பிழையான கூற்று யாது? கேள்வியில கேட்கப்படுற விடயத்தை புரிந்து கொள்ளுங்கோ. இதுல பிழையான கூற்றைத்தான் பிழையாக தெரிவு செய்யணும், சரியான கூற்றை அல்ல. அப்ப சரியான கூற்றை தவித்து கொண்டு போக பிழையான கூற்று தானாக வரும். பேருந்தினுள் சில பயணிகள் ஆசனத்தில் அமர்ந்து உள்ளனர். அது பொருத்தமாக இருக்கின்றது. இங்கே பயணிகள் இருக்கிறார்கள், அப்ப பயணிகள் அமர்ந்துள்ளனர் என்று பொருத்தம், ஆனால் விடையாக வராது. பேருந்தில் முன்னாசனம் மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப முன்னுக்கு இருக்கிற ஆசனம் இதுல இருக்கும். இது ஒரு பெண்மணி இருக்கிறார், அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆசனத்துல மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. ஆனா இங்க எங்களுக்கு மதகுருமாரை காணாம இல்லை சித்திரப்படத்துல. ஆனா நாங்கள் இதுல எங்களுடைய அனுபவ கருத்தை கொண்டு, அதாவது அனுபவம் என்று நாங்கள் சூழல பார்க்கிற விடயத்தை கொண்டு, இலங்கை நாட்டை பொறுத்தவரையில பேருந்துகள்ல, அதாவது சாரதி அமர்ந்திருக்கிற வலது பக்கத்துக்கு சாரதிக்கு பின் ஆசனம் மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த கருத்தும் ஓரளவு பொருத்தமாக இருக்கின்றது. சில வேளை அதுவே விடையாக இருக்கலாம், மற்றது கூடுதல் பொருத்தமாக இருந்தால். அப்ப அடுத்த விடை, பேருந்து நடத்துனரால் செலுத்தப்படுகின்றது. செலுத்தப்படுகின்றது என்றால் இயக்கப்படுகின்றது. இயக்கப்படுகின்றது என்றால் அதாவது ஓட வைக்கப்படுகின்றது. அப்படி இல்லையே, நடத்துனர் என்பவர் சாரதிக்கு உதவியாக அந்த பேருந்தில் சில நடவடிக்கைகளுக்கும் பயணிகள் இறங்குவதற்கும் பயணச்சீட்டுகள் வழங்குவதற்கும் உரியவர். அப்ப நடத்துனர் பேருந்தை செலுத்தவில்லை, பேருந்தை செலுத்துவது சாரதி. அப்ப இதுதான் தவறான வாக்கியம். அப்ப பிழையான கூற்று மூன்றாவது என்பது தெளிவாகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, பின்வரும் உருவில் மீனையும் தராசையும் கத்தியையும் குறிப்பதற்கு பொருத்தமான படம் யாது? அப்ப நாங்க இதுல உள்ள 5 படங்களையும் பார்ப்போமா இருந்தா, 5 படத்திலையும் 3 பொருட்களும் இருக்கின்றது. முதலாவது ஏ என்கின்ற படத்துல, இந்த படத்துல 3 பொருட்களும் இருக்கின்றது. அப்ப ஏ என்கின்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு போவோம். பின்வரும் பாடலில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடை யாது? அப்ப ஒரு பாடல் தரப்பட்டு அதில சொற்கள் சில விடுபட்டு இருக்கின்றது. அந்த விடுபட்ட சொற்கள் கீழே விடையாக இருக்கின்றது. அதிலே எது மிக பொருத்தமாக பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவு செய்து விடையாக வழங்குதல் வேண்டும். சரி, இந்த பாடலை வாசித்து பார்ப்போம். அதாவது இல்லாத சொற்களை விட்டு உள்ள சொற்களை வாசித்து பார்க்கும் போது இல்லாத சொல்லு எது பொருந்தும் என்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ளே எந்த இடம் வேண்டுமோ நீ சொல்லிடுவாய் சிட்டுக்குருவி. அப்ப அந்த பாடல கருத்து, வீட்டுக்கு உனக்கு எந்த இடம் வேண்டும் சொல்லு சிட்டுக்குருவி என்று யாரோ சிட்டுக்குருவியை பார்த்து வினாவுவது போல் இருக்கின்றது. கூட்டை அங்கே, அப்ப சிட்டுக்குருவியிட கூட்டை அங்கே சிட்டுக்குருவி. அப்ப அதுக்கு உருவாக்கா கட்டிக்கொள்வாயா கட்டித்தாரேனா என்றால் கட்டித்தாரேன் என்பது பொருந்தாது. ஏனடா சிட்டுக்குருவிக்கு குருவி சிட்டுக்குருவிதான் கூடு கட்டணும், மற்றவை கட்டுற கூட்டால அதுக்கு திருப்திகரமாக இருக்காது. அப்ப உருவாக்கு அல்லது கட்டிக்கொள்வாய் என்பது பொருந்தும். அடுத்தது, கொடுக்க வேண்டாம் வாடகையும் சிட்டுக்குருவி, நாங்கள் சிட்டுக்குருவி கலைக்க மாட்டோமா உடைக்க மாட்டோமா என்றால் உடைக்க மாட்டோம் என்பது பொருந்தாது. உடைப்பது ஒரு, அதாவது ஸ்திரமான திண்ம பொருள், கண்ணாடி மட்பாண்டங்கள் போன்றது உடைக்கலாம். இது மட்பாண்டங்கள் இல்லையே, இதிலே சரகு கிளைகளால் செய்யப்பட்டது.
அப்ப அதற்கு கதைக்க மாட்டோம் என்பதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்ப அடுத்ததையும் பார்ப்போம். குஞ்சுகளை தொடவும் மாட்டோம் சிட்டுக்குருவி. நாங்க குஞ்சுகளை தொட்டு அதுகளுக்கு இம்சை கொடுக்க மாட்டோம், சேட்டை ஒன்றும் செய்ய மாட்டோம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி நாங்கள் ஒரு விதமான பிழையான நடவடிக்கையும் சேட்டை என்பது குரங்கின்ற சேட்டை, அதே மாதிரி பிழையான நடவடிக்கை எதுவும் செய்ய மாட்டோம் சிட்டுக்குருவி. திண்ணம் இது திண்ணமாகும், நிச்சயமாகும். அப்ப இரண்டாவது விடைதான் மிக பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, நீங்கள் இந்த அதிகாலை பொழுதில எழுந்து படிக்க அமர்ந்திருக்கிறது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான செயல். இதன் மூலம் நீங்கள் கற்பது மாத்திரமல்ல, கற்பதற்கு பழகுகின்ற பயிற்சியிலும் ஈடுபடுகின்றீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. இப்ப நான் மீள உங்களை கேட்டுக்கொள்வது என்னென்றால், நீங்க கற்பதற்கு மிகுந்த ஆர்வம் உள்ளவராக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, இனி 4வது வினாவுக்கள், அடுத்த பக்க 4வது வினாவுக்கள் நுழைவோம். குதிரையாரே, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், உங்களை யாரும் வெல்ல முடியாது என்றவள் ஆணவத்தில் ஓடினீர்கள், அதனால் தான் தோற்றீர்கள் என்றது நாள். இது பாட புத்தகத்துல உள்ள பயிற்சியின், அதாவது பாடப்பொழிப்பில ஒரு பகுதி. இப்பந்தியில் நாயின் கருத்துக்கு மிக நன்றாக பொருந்தக்கூடியது. இங்க நான் இந்த கருத்து இந்த விடயங்கள்ல, அதாவது இந்த உணர்வுகள்ல அறிவுரையா, ஏளனமா, அனுதாபமா? அறிவுரை என்பது ஆலோசனை கூறுவது, ஏளனம் என்பது நக்கல் பண்ணுவது, அதாவது கீழாக தாழ்த்தி பேசுவது, அனுதாபம் என்பது இரக்கப்படுவது. அப்ப இதுல நாய் கூறியது அறிவுரையா? அறிவுரை என்றால் ஆலோசனை வழங்குவது. இப்ப நீங்க பரீட்சையில சித்தி அடையணும் என்றால் உங்களுக்கு மற்றவர்கள் அறிவுரை வழங்குவார்கள். ஏளனம் என்றால் நீங்க படிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி உங்களை தரக்குறைவாக்குவது. அனுதாபம் என்றால் உங்களால் படிக்க முடியவில்லையே என்று இரக்கப்படுவது. அப்ப இதிலே இந்த விடை பொருத்தம் என்பதற்கு திரும்ப ஒருக்கா இந்த பாடலை பார்ப்போம். குதிரையாரி, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், உங்களை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தில் ஓடினீர்கள். அப்ப இந்த வாக்கியம் குதிரையை பார்த்து ஒரு குற்றம் சுமத்துவது போல இருக்கின்றது. குதிரையாரே, நீங்க தானே வெற்றி பெறுவீர்கள் என்ற ஆணவத்தில் ஓடினீர்கள். ஆணவம் என்பது செருக்கு, அதனால் தான் தோற்றீர்கள் என்று அந்த காரணத்தை சொல்லி இந்த காரியம் தோற்றதற்கான காரணத்தை இந்த நாய் இவ்வாறு சொல்வது குதிரைக்கு அறிவுரையா, ஏளனமா, நக்கலா, அல்லது அனுதாபமா? நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாக்கியத்தை வாசிக்கே புரிந்திருக்கும். இது ஒரு நக்கல், ஏளனம் என்பது பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினா முதல் ஏற்கனவே பரீட்சைத்தாள்ல வந்தது, ஆனாலும் ஒரு சொற்கள் மாறப்பட்டிருக்கு. பொருத்தமான காரண காரிய தொடர்பினை கொண்ட வாக்கியம் இது. காரண காரியம் என்பது ஒரு காரியத்துக்குரிய காரணத்தை அந்த வாக்கியத்துக்கு இருக்காண்டு கண்டுபிடிக்கிறது. வாக்கியங்கள்ல காரியம் நிச்சயமாக இருக்கும். நாங்க படித்திருக்கிறோம், ஒரு வாக்கியம் என்றால் அந்த வாக்கியத்துல பயனிலை சொல் மிக முக்கியமானது. ஆனா உயர் வகுப்புகள்ல பயனிலை சொல் தொக்கி நிற்கிற வாக்கியங்களும், அதாவது தோன்றா பயனிலை போல இருக்கிற வாக்கியங்களையும் கற்போம். ஆனா இப்ப ஆரம்ப கட்டத்துல நாங்கள் பயனிலை சொல் மிக முக்கியம் என கருதுகின்றோம். அப்ப இந்த பயனிலை சொல் உள்ள வாக்கியத்துல அதுக்குரிய காரணம் இருக்கிறா இல்லையா என்பதை தெரிவு செய்கிறது. கடந்த 3 தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. அப்ப இங்க காரியம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதற்கு காரணம் கடந்த 3 தினங்களாக பெய்த கடும் மழை. அப்ப இது காரியம். இந்த காரியத்துக்குரிய காரணம் முதல்ல தரப்பட்டிருக்கு. அப்ப இது காரண காரிய தொடர்பை காட்டுகிறது. ஆகவே இதான் விடையாக கருதப்படும். இனி நாங்கள் 6வது வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம்.
இந்த வினாவை கவனமா பாருங்கோ. ABCDE எனும் 5 நகரங்களை குறித்து காட்டும் வரைபடம் ஆகும். அப்ப இந்த நகரங்கள் ABCDE என்று 5 நகரங்களுடைய அமைந்துள்ள இடங்களை ஒரு வட்ட உருவின்ற முக்கால் வட்ட பகுதியை தந்து அந்த வட்டத்தின் பண்புகளை ஆதாரமாக கொண்டு கேள்விகளுக்கு நாங்கள் விடை கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவன் A நகரிலிருந்து BCD ஊடாக, அதாவது இந்த A நகரத்தில இருந்து ஒருவன் BCDE ஊடாக மீளவும் A அடைவதற்கு, மீண்டும் A நகரை அடைவதற்கு எத்தனை கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டும்? அப்ப இந்த கேள்வியில இவ்வாறு கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் இங்க பார்த்தால் இதுக்குரிய தூரம் எங்களுக்கு தெரியாது, இதற்குரிய தூரம் எங்களுக்கு தெரியாது, இதற்குரிய தூரம் எங்களுக்கு தெரியாது. இது மாத்திரம்தான் தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது இதற்குரிய தூரம் தெரியாது. அப்ப எங்களுக்கு இந்த வட்டத்தின் பண்பின் கருத்திலே, வட்டத்தை பற்றி நாங்கள் முந்தி படித்திருக்கிறோம். இது ஒரு மைய உரு, இதன் ஆரைகள் சமன். அதாவது வட்டம் இப்படி இருக்குமா இருந்தா இது ஒரு மைய உரு, இதன் ஆரைகள் சமன் என்பது இந்த வட்டத்தின் மையத்திலே இருந்து ஒழுக்கு வரை உள்ள கோடுகள். நான் கீறிய வட்டம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனா நீங்க வட்டத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த ஆரைகள் எல்லாம் சமனாகத்தான் இருக்கும். வண்டில் சில்லி சட்டம் மாதிரி, இல்ல துச்சக்கர வண்டி சைக்கிளின் கம்பிகள் மாதிரி. அப்ப நாங்க வட்டம் மைய உரு என்பது மையப்புள்ளியை ஆதாரமாக கொண்டது, ஆறுகள் சமனானவை, அதோடு பல சமச்சீர சிக்கல் உண்டு என்பதையும் நாங்கள் வட்டத்துல படித்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இங்கே தேவையானது இந்த வட்டத்தின் ஆரைகள் சமன். கால் வட்டத்தில, அதாவது 90 பாகையில இந்த கோணம் இருக்கின்ற போது அது எப்படியாவது 90. இந்த கால் வட்டத்தின் நீளங்களும் அதாவது 4 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. கால்வட்டம் என்றால் அந்த ஒழுக்கு 4. அப்ப இந்த 3 கால்வட்டங்களும் சமனாக இருக்கின்றது. இந்த 2 ஆரைகளும் சமனாக இருக்கின்றது. அப்ப இந்த வினாவிலே ஒரு ஆரையின் பிரமாணம் தரப்பட்டிருக்கின்றது, தூரம் தரப்பட்டு 6 கிலோமீட்டர். ஒரு கால்வட்டத்தின் ஒழுக்கு தரப்பட்டிருக்கின்றது 9 கிலோமீட்டர். இப்ப இதை வைத்து நாங்கள் கேள்விக்கான விடைய இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப இது 6, இது 6, இது 9, இது 9 குறிக்கப்பட்டிருக்கு, இது 9. அப்ப 6 2 18, 9 3 27. இதை கூட்டுவோமாக இருந்தால், அதாவது 9 3 27, 6 2 12 என்ற எண்ணிக்கைகள் எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அப்ப இதுல கூட்டினால் 6 பிறகு 5 1 4, 9 3 27, 6 2 12. சாரி, நான் பிளவர்த்தேன். இது 9, இது 3. அப்ப 39 கிலோமீட்டர் என்பது விடையாக கிடைக்கின்றது. இனி நாங்கள் 7வது வினாவுக்குள் நுழைவோம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் விரிவான கருத்துக்களையும் உங்களுக்கு மேலதிகமாக தர விரும்புவேன். அப்ப அந்த மேலதிக கருத்துக்கள், நான் தரப்போகின்ற கருத்துக்களை உங்களுக்கு வைட் போர்டில் விளக்கம் தந்த பிறகு இந்த வினாவுக்குள்ள நுழைவது பொருத்தமான இருக்கும் என கருதி நான் இப்ப உங்களுக்கு வைட் போர்டை எடுத்து விளக்கம் தந்துவிட்டு, அதாவது ஏனென்றால் வைட் போர்டில் என்றால் உங்களுக்கு அது தெளிவாக விளக்கம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த தெளிவான விளக்கங்களை தந்த பின்பாடு நான் இந்த வினாவுக்கான விளக்கத்தை தருகின்றேன். இப்ப வடிவங்களை தந்து அதில் இருக்கிற முக்கோணிகளை காணுங்கள் என்று கேட்பதில்லை. நான் ஆரம்ப கருத்தில இருந்து உங்களுக்கு சொல்கின்றேன். பாருங்கோ, இப்படியாக ஒரு வடிவம் இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கோ. ஒரு உச்சியை ஆதாரமாக கொண்டு இப்படியாக நான் 3ஆக பிரிந்திருக்கின்ற வைத்துக் கொள்வோம்.
இதுல இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிந்திருக்கும். அதாவது இந்த ஒன்றையும் ரெண்டையும் எழுதி இந்த இலக்கங்கள் இதுல 1 இதுல 2 எழுதி அதை கூட்டி விட்டால் 3 என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கருத்து என்னென்றால் 1 என்பது முழு முக்கோணம், அதாவது பெரிய முக்கோணம் 1 இருக்கின்றது, சிறிய முக்கோணங்கள் 2 இருக்கின்றதுதான் கருத்து. அப்ப மொத்தம் 3. அப்ப தற்செயலாக இதுல இன்னொரு கோடு வந்தால் அப்ப இது 3 என்றால் 1 2 3 கூட்டுத்தொகை 6 இருக்கும். இந்த கருத்து என்ன? ஒரு பெரிய முக்கோணம் 1, 2 உள்ள முக்கோணம் 2, 1 உள்ள முக்கோணம் 3. அப்ப 1 2 3 6. அப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பது இப்ப உங்களுக்கு இப்ப புரிந்து கொண்ட விடயம். அதாவது ஒரு உருவில கீழ்கோட்டை வைத்துக் கொண்டு உச்சியிலிருந்து எத்தனை கோடுகள் வருகின்றதோ அந்த எண்களின் எண்ணிக்கையை நாங்கள் எழுதி இதுல விடை காண்பது இலகுவானது. இப்ப இதுல பாருங்க 1 2 3 4 என்றது இருக்கின்றது. 1 2 3 4 என்பது 4 சேர்ந்தால் 4, அதாவது 1 2 3 4 4ஐயும் சேர்த்தால் 10 என்ற கூட்டுத்தொகை பெறும். அந்த 10 தான் இங்க உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை. 1 2 3 4 எல்லாவற்றையும் கூட்டினா 10 முக்கோணிகள் இருக்கின்றது. இதேதான் அந்த பரீட்சை தாளிலையும் இருக்கின்றது, அதையும் விளக்கம் தந்துவிடுகின்றது. அப்ப இதிலே ஒரு கோடு இருக்கின்றது, அதற்கு மேல அதிலே எத்தனை முக்கோணம் இருக்கிறது? இது தவிர 1 2 3 6 முக்கோணங்கள் இருக்கின்றது. இதற்கு மேலே இன்னும் ஒன்று பிரிக்கப்பட்ட நேர்கோடு இருக்கின்றது, அதுல 1 2 என்பது 3 இருக்கின்றது. அப்ப இங்க இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை 19 என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. சரி பிள்ளைகள், இது மட்டுமல்ல, முக்கோணிகள் பற்றி மேலதிகமாக கேள்விகள் கூடி கேட்கலாம். இப்ப ஒரு சதுர வடிவை தந்துவிட்டு கவனிங்கோ, சதுரம் அல்லது செவ்வகத்தை தருவார்கள். இப்படியாக ஒரு சதுர வடிவை தந்துவிட்டு அதுக்குள்ள கோடுகளை இட்டுவிட்டு, அதாவது அந்த சதுரத்தை இவ்வாறு 4ஆக பிரித்துவிட்டு, அதாவது 2 சாய்கோடு இடுவதன் மூலம் இதுக்குள்ளே எத்தனை முக்கோணம் இருக்கு கேட்பார்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த உள்ளுக்கு இருக்கிற சிறிய முக்கோணங்களை எண்ணவனும் 1 2 3 4. அப்ப இதற்கு விடை 4ஐ 2ஆல பெருக்கி 8 முக்கோணிகள் இருக்கின்றது. எப்படி 8 முக்கோணிகள்? இப்ப 4 முக்கோணிகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்னும் 4 முக்கோணி எப்படி இருக்கின்றது? இங்க பாருங்க, இப்படியாக ஒரு முக்கோணி 1, இப்படியாக ஒரு முக்கோணி 2. இனி அடுத்த திசையில இப்படியாக ஒரு முக்கோணி 1, இந்த பக்கம் ஒரு முக்கோணி 1 2. அப்ப மொத்தம் அதுக்கு 4. அப்ப 4 4 8 என்ற விடை பெறுகின்றது. இதே போல சில வேளைகள்ல என்னன்னு சொன்னால் பிள்ளைகளை கூடிய அளவிலே அவையற்ற ஆற்றலை வெளிக்கொண்டுதான் இந்த பரீட்சைன்ற முக்கிய நோக்கம். அப்ப சில வேளையில இதே மாதிரி வேறு ஒரு செவ்வகத்தையோ இல்ல சதுரத்தையோ தந்துட்டு, சதுரத்தை தருகிறது, இந்த சதுரத்தை தந்துவிட்டு இதுக்குள்ள அதாவது கிடைக்கோடு நிலைக்குத்து கோடு, அதாவது சக அடையாளம் போல இப்படி தந்துவிட்டு பிறகு 2 சாய்கோடுகளை தந்துவிட்டு, நான் கேறுவது தெளிவிட்டால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ளே எத்தனை முக்கோணிகள் இருக்குதுன்னு கேட்பார்கள். அப்ப உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், முதல்ல அதுக்குள்ள உள்ள சிறிய முக்கோணிகளை எண்ணி 2ஆல் பெருக்குகின்ற போது முக்கோணிகளின் மொத்த எண்ணிக்கை கிடைக்கும் என்பது உங்களுக்கு பலனாகின்றது. அப்ப நாங்க இது என்றோம் 1 2 3 4 5 6 7 8. அப்ப எண்ணி 2 16 முக்கோணிகள் கிடைக்கின்றது.
அப்ப எங்களுக்கு இது இலகுவாகிவிட்டது. இப்ப இதே வினாவில தற்செயலாக இன்னும் மேலதிகமாக கேட்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதிலே ஒரு முக்கோணத்தை தந்த இந்த கோட்டை நீட்டுவதன் மூலம், இது நான் கீழ்னது பிள்ளையா இருக்கலாம், இது ஒரே கோடு என கருதி கொள்ளுங்க. இந்த கோட்டை நீட்டுவதன் மூலம் இதில் எத்தனை முக்கோணிகள் இருக்கிறென்றால், நீங்க முதல் கற்ற கல்வியை பொறுத்து இந்த கருத்தை கொண்டு இதுல 1 2 என்றால் 1 2 என்ற கருத்துல இதுல 3 தானே. அப்ப இந்த 3ஓடு சேர்ந்து 19 என்று விடை கொடுத்தால் அது தவறு. அதனால இந்த விடயத்துல கொஞ்சம் மேலதிகமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்ப நான் கீழே அதற்குரிய உருவை தந்து இது தவறு என்று சொல்லிவிட்டேன். ஆனபடியால் உங்களுக்கு அந்த தவறை நிவர்த்தி செய்து விடை காண வழிகாண காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப நான் இப்ப உங்களுக்கு கீழே ஒரு சதுர கட்டமைப்பை தருகின்றேன். அதற்கு அதே போல நான் கோடுகளை போட்டு, அதாவது தரக்கோடு அதை போட்டா சககோடு சரியா அமையும். அதுக்காகத்தான் அந்த மையப்புள்ளியினூடாக நீராக போடலாம். இப்ப இந்த அந்த பக்கம் இருந்த முக்கோணியை நான் இப்ப இங்க கீறி இருக்கிறேன். இதிலே இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்பட்டால், நாங்கள் இதை கணிக்கிறதுக்கு 2 பகுதிகளாக கணிக்க வேண்டும். ஒன்று முதல் சதுரத்துக்கு உள்ள எண்ணிக்கையை பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. அப்ப அதற்கு 8 தர 2 16. அது ஓகே. அடுத்தது இதுக்குள்ளே உள்ளதுக்கு 1 2ஐயும் கூட்டினால் 3. 1 சக 2 சமன் 3. இப்ப இன்னும் மேலதிகமாக இதுக்குள்ள இருக்கிற முக்கோணி அமைப்பை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் பாருங்க. இப்ப இதுல இது ஒரு முக்கோணியாக வந்துவிட்டது. மேலதிகமாக இதுவும் ஒரு முக்கோணியாக வந்துவிட்டது. அப்ப அந்த 2ஐயும் சேர்த்தல் வேண்டும். அதாவது 1 1 2. அப்ப இப்ப எங்களுக்கு இதற்கான முக்கோணிகளின் எண்ணிக்கை 1 2 21 என வருகின்றது. இங்கே 19 என்றது தவறு என்பதை உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தற்செயலாக இதே போல இந்த கோடுகளோட மறுபக்கத்திலேயும் ஒரு முக்கோணம் இருக்குமாயிருந்தால், இப்படியாக ஒரு முக்கோணம் இது நேர்கோடாக சித்தரிக்கப்பட்டு இப்படியாக ஒரு முக்கோணம் இருந்தால், அதில் இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கை 1 2 அப்ப 3, பிறகு இப்படியானது 1 4 இது 1 5 என இதோடு 5 கூட்டி 26 என கொள்ளுதல் வேண்டும். அப்ப பிள்ளைகளே, நாங்க இதன் மூலம் நிறைந்த அறிவை பெற்று பரீட்சைகள்ல விடையளித்து இலகுவாக புள்ளிகளை பெறுவதற்கு எங்களை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. அப்ப நான் இவ்வகையில சொல்லித் தருகின்ற போது உங்களுக்கு மேலதிக விவரங்களையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இது மட்டுமல்ல, இந்த முக்கோணிகளாக்கப்பட்ட கோடுகளின் எண்ணிக்கை கூடி கேட்கப்படலாம். அரச பரீட்சைகள்ல முக்கோணி இந்த வடிவங்களை ஆக்கின கோடுகளின் மொத்த எண்ணிக்கையா. நீங்கள் இப்ப இந்த வடிவத்தை பாருங்கோ. அதாவது உங்களை நீண்ட நேரத்தை அன்றியும் செய்யாம இந்த வடிவத்தை பார்த்தால் இதுல எத்தனை நேர்கோடு இருக்கிறது கேட்டால் நீங்கள் ஒரு பெரிய மயக்க நிலைக்கு வந்திருப்பீர்கள். இதுகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோடா என்பது உங்களுக்கு புரியவில்லை. இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று என்று தவறாக கருதிவிடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நீங்க பயன்படுத்த வேண்டியது என்ன? எத்தனை கிடைக்கோடு, எத்தனை நிலைக்குத்து கூடு, எத்தனை சாய்கூடு இருக்குதுன்னு நாங்கள் கணிப்பதுதான் இலகுவான முறை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
இப்ப நான் இதுல சிவப்பு மையில காட்டுறேன். எத்தனை கிடைக்கோடுகள் இருக்கின்றால், ஒரு கிடைக்கோடு, 2 கிடைக்கோடு, 3 கிடைக்கோடு. அப்பதான் 3 என்று குறித்துக் கொள்கின்றோம். அப்ப கிடைக்கோடு 3. நிலைக்குத்துக்கோடு எத்தனை இருக்கின்றது என்று பார்ப்போமாயிருந்தால், அதாவது வேற இடத்துல குறித்து காட்டுறேன், மஞ்சள்ல குறித்து காட்டுறேன். 1, 2, அதுவும் 3 தான். 3 நிலைக்குத்துக்கோடு இருக்கின்றது. 3 நிலைக்குத்துக்கோடு இருக்கின்றது. சரி, சாய்கோடு எத்தனை இருக்கின்றது? சாய்கோடுகளை நாங்கள் எண்ணுவோமாக இருந்தால், சாய்கோடுகளின் எண்ணிக்கை, அதாவது ஒரு சாய்கோடு, 2 சாய்கோடு, 3 சாய்கோடு, 4 சாய்கோடு இருக்கின்றது. அப்ப இந்த 4ஐயும் போட்டு, அதாவது இந்த 4ஐயும் போட்டு நாங்கள் கூட்டி விடையளித்தால் 10 என்பது விடையாக அமைகின்றது. அந்த மாதிரி இந்த வடிவங்களில் இருக்கக்கூடிய கோடுகளின் எண்ணிக்கையை நீங்க கருத்துல கொள்ளலாம். இது 10ஆக இருந்தாலும், இப்ப இந்த வடிவத்திலே எத்தனை கிடைக்கோடு என்றால், அதே போல 3 இங்க இருந்து இங்க வரை 3 கிடைக்கோடு சரி, அதாவது 3 கிடைக்கோடு சரி, 3 நிலைக்குத்துக்கோடு சரி. அப்ப சாய்கோடு எத்தனை இருக்கின்றது என்றால், முதல்ல நாங்க பார்த்தோம் அதுக்கு 4 சாய்கோடு. அப்போ 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு, 5 கோடு, 6 கோடு இருக்கின்றது. அப்ப இங்க இதுல மேலதிகமாக கூட்ட வேண்டிய எண்ணிக்கை 6 ஆக மாறுகின்றது. அப்ப 12 கோடுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிள்ளைகளின் உள்ளார்ந்த ஆற்றலை ஆய்வு செய்கிறதான் பரீட்சைத்தாளின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சரி மாணவ செல்வங்களே, நான் இப்பொழுது நேரடியாக இனி பக்கத்துக்குள்ள வருகின்றேன். ஏனென்றால் அந்த பக்கத்தில் இருக்கின்ற மத்திய வினாக்களுக்கும் விடை தந்துவிட்டால் நாளைய தினம் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களுக்கு செல்லலாம். இப்ப இந்த வினா நாங்கள் பார்த்தாங்கள் 7வது வினாவுக்கு எவ்வாறு விடை காண்பது என்பது. அப்ப நாங்க என்ன செய்கிறோம், அந்த கிடையாக இருக்கிற கோட்டோட அண்மித்து எண்ண போகின்றோம். அப்ப 1, 2, 3, 4 கூட்டினால் 10. கூட்டினால் 4 எண்களையும் 10. இது 4வது முக்கோண எண். 4வது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கிறது 4 5 பெருக்கி 4 5 20 அரைவாசி 2ஆல வகுத்தால் 10 என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அடுத்தது 1 2 3 6, இது 1 2 3, மொத்தம் 19 என்பது கேள்விக்கான விடை என்பதை உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி 8வது வினாவுக்கு வருகின்றேன். 8வது வினாவில வெற்றி அடைப்புக்கு பொருத்தமானது எது? இந்த அடைப்புக்கு இந்த உருவிலே எது வரும் என்பதுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த மாதிரியான உருக்கள்ல இடமிருந்து வலமாக, அல்லது வலமிருந்து இடமாக, அல்லது மேலிருந்து கீழாக, அல்லது கீழிருந்து மேலாக, ஏதாவது ஒரு வகையில தொடர்பு காண்பது இயல்பு. அப்ப இதுல ஏதாவது இடமிருந்து வலமாக தொடர்பு இருக்கான்னு பார்த்தால், வட்டத்துக்கு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தின் தனி இருக்கு, மற்றது இருக்கிறது. இங்க இடமிருந்து வலமாக போனது, அங்க வலமிருந்து இடமாக இருக்கிறது. சதுரத்துக்கு முக்கோணி இருக்கின்றது, முக்கோணி சதுரம் இருக்கின்றது. ஆனா இங்கே அதுக்கு பொருத்தமானதாக இப்படியோ இப்படியோ இல்லை. அப்ப இடமிருந்து வலமாகவோ பலமிருந்து இடமாகவோ மாறுபாட்டு தொடர்பை எங்களாலே அணுக முடியாம இருக்கின்றது. அப்ப மேலிருந்து கீழாக இதன் தொடர்பை காண்டு பார்ப்போம். இப்ப மேலிருந்து கீழாக வட்டத்துக்கு சதுரம் செய்திருக்க, மேல்வட்டம் மேல போகின்றது, உள்வட்டம் உள்ள வருகின்றது, நடுவில சதுரம் வந்து சேருகின்றது. இது 3 உருக்கள் இருக்கின்றபடியால் இந்த மாதிரி. இதுல 2 என்றபடியா மேல வட்டம் போகின்றது, கீழே முக்கோணம் வருகின்றது, அது வருகின்றது. அப்ப இந்த உருவில 3 உரு இருக்கின்றபடியால் முதலாவது வட்டம் மேலே இருக்கும்,
அடுத்தது சதுரம் உள்ள வரும், அதுக்குள்ளதான் முக்கோணம் வருகின்றது. இப்ப நீங்க அவதானித்துத்தான் இதுக்கு விடையளிக்க வேண்டுமே ஒழிய அவசரப்பட்டு நீங்க இதுல மேல வந்தபடியால் இங்க சதுரம் மேலையும் பிறகு வட்டம் முக்கோணம் வரும் என கருதினால் அது தவறானது. ஆனா அப்படி விடை கூடி இல்லை. ஆனபடியால் நீங்க இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற போது மிகுந்த கவனமாக விடையளித்து பழகுங்கள். இனி நாம் 9வது வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில ஈடுபடுவோம். சதுர அட்டையின் நடுவில் பொருத்தப்பட்ட வட்ட அட்டை வலம் சுழியாக சுற்றுகின்றது. வலம் சுழி என்பது மணிக்கூட்டமுள் அசைகிற திசை. கருப்பு எனும் சொல் 1 எனும் இலக்கத்தை சுட்டி காட்டும் போது ஏனைய சிவப்பு, பச்சை, மஞ்சள் சுட்டிக்காட்டும் இலக்கங்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது. இது சிலவேளை நீங்க சின்ன தொலைபேசிகள்ல பார்க்கிற போது இது தெளிவில்லாம இருக்கும். ஆனபடியே நான் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன். இப்படியாக இருக்கின்றது. இதுல இந்த கருப்பு என்பது இங்க காட்டுகின்ற போது, கருப்பு என்பது 1க்கு வருகின்ற போது அந்த கருப்பிங்க நாங்க அடுத்த பக்கமாக பார்த்தா இங்க பாருங்க இடது பக்கமாக, அதாவது வலம் சுழியாக சிவப்பு, பச்சை, மஞ்சள் இருக்கின்றது. அப்ப வலஞ்சுழியாக சிவப்பு, பச்சை, மஞ்சள் என்றால் இதுதான் சிவப்பு, இதுதான் பச்சை, இதுதான் மஞ்சளாக மாறுகின்றது சுற்றுகின்ற போது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது சிவப்பு என்பது 2 காட்டுது, பச்சை என்பது 3 காட்டுது, மஞ்சள் என்பது 4 காட்டுகின்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று. நான் இப்ப இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கும் விடை தருகின்றேன். உருவில் உள்ள ஏபி எனும் 2 ஆடுகளும் ஒன்றையொன்று பார்த்தபடி இருக்கின்றன. 2 ஆடும் ஒன்றையொன்று பார்த்தபடி இருக்கின்றது. ஏனும் ஆடு வலஞ்சுழியாக அரைவட்டமும், பி எனும் ஆடு இடஞ்சுழியாக அரைவட்டமும் ஏனைய நிலைப்பாடுகளில் மாற்றமின்றி திரும்பும் போது அவை 2ம் உள்ள விதத்தை சரியாக காட்டும் உரியாது. இப்ப ஏனும் ஆடு வலஞ்சுழியாக அரைவட்டமும், வலஞ்சுழி என்றால் மணிக்கூட்டு திசை திரும்புறதுல அரைவட்டமும், பி எனும் ஆடு இடஞ்சுழியாக அரைவட்டமும் திரும்புகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அரைவட்டம் சுற்றுகின்ற போது அது இடஞ்சுழியாக சுற்றினா என்ன, வலஞ்சுழியாக சுற்றினா என்ன, அங்கு நடைபெறுகின்ற மாற்றம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன மாற்றம் அங்கு நிகழும்? அதாவது இடது பக்கம் உள்ளது வலது பக்கத்துக்கும், வலது பக்கம் உள்ளது இடது பக்கத்துக்கும் போகும். அதாவது தலை உள்ள பக்கம் பாலுக்கும், பால் உள்ள பக்கம் தலைக்கும் மாறும் என்பதுதான் கருத்து. அப்ப நாங்க இது 2ம் எதிரெதிராக பார்க்க போகின்றது. இப்ப 2ம் ஒன்றையொன்று பார்த்து கொண்டிருக்குது. 2ம் எதிரெதிராக பார்க்கிற விடை இதுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்பொழுது இந்த 3வது மாதிரி பரீட்சையில 2வது பக்கம் வரையில உள்ள 10 வினாக்களுக்கு விடைகாண் விளக்கங்கள் கற்றுவிட்டோம். நீங்க கொஞ்சம் உற்சாகமாக இருங்கோ. அதாவது மேசையில சில பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான செயல் அல்ல.